இந்த காலத்தில் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சீக்கிரமே நரைமுடி வந்துடுது. அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் காரணம் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து மாறுறதுனால நம்மளுடைய முடிக்கு சரியான போஷாக்கு கிடைக்காம உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. இனி நான் சொல்கிற இந்த ஹேர் டை ஆயிலை செய்து அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹேர் டை அடிக்க வேண்டிய அவசியமே வராதுங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வீட்டில் செஞ்சிடலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இரும்பு கடாயில் செய்தீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட்டு கிடைக்கும். ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நம்மளுடைய பாடியை நல்லா கூல் பண்ணி கொடுக்கும். பாடி கூலானாலே நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுங்க. ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வரும் பொழுதும் உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை ரொம்பவே கம்மியாகும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் இதோட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹேர் டை ஆயிலோ ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு உங்களுடைய முடிக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. அடுத்து நம்ம இப்போ மழை காலம், சளிக்காலம் இதெல்லாம் இருக்கிறதுனால கற்பூரவள்ளி இலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடியை நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த கற்பூரவள்ளி இலை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தலைவலி நிறைய பேர் வந்து ஹேர் டை ஆயிலோ இல்லை ஹேர் ஆயிலோ அப்ளை பண்ணி தலை குளித்தோம் அப்படின்னா சளி பிடிக்குது, தலை பாரமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த ஒரு கற்பூரவள்ளி இலையை நம்ம சேர்க்கறதுனால இப்போது நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. இப்போது இதில் நெல்லிக்காய், ஒரே ஒரு நெல்லிக்காவை நான் வந்து இந்த மாதிரி கொட்டையை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போது 50 ml ஹேர் டை ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நீங்கள் பல்காக வேணாலும் செய்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு ஹேர் டை ஆயில் வந்து கெட்டு போகாது. நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ஒரு சிக்கும் வாசனை வரும் பாருங்கள், அது வராமல் இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்றதுனாலேயே ஹேர் ஆயில் வந்து காய்ச்சி வந்து அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. வெறும் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறீங்க. தேங்காய் எண்ணெயோட இந்த மாதிரி பொருட்களை சேர்த்து நீங்கள் ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து 100% கிடைக்குங்க. அடுத்து இதில் நம்ம வந்து கருவேப்பிலை பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை வந்துட்டு நல்லா நிழல்லையே காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். சில பேர் வந்து கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போது 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்முலேயே வச்சுக்கணுங்க. முக்கியமாக நம்ம இந்த பொருட்களை வறுக்கும் போதே சிம்மில் வச்சுக்கணும். இப்போயும் சிம்மிலேயே இருந்து தான் கிராஜுவலாக இந்த பொருட்கள் வந்து அந்த ஆயிலில் அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் கிடைக்கும். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம வெளியில் போனாலும் எண்ணெய் வச்சுக்கிற பழக்கம் இருக்கிறவங்க வச்சுக்கிட்டு போகலாம். இல்லை வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் பயன்படுத்தலாம். அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் இரும்பு கடாயிலே வச்சு அதுக்கப்புறம் கலர் பார்த்திங்களா எவ்வளோ கருகரு நம்மளுக்கு ஒரு ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டை ஆயிலை தலையில் வச்சா எப்படி நம்மளுக்கு முடி கருகரு இருக்குன்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்து வடிகட்டணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் பல்காக செஞ்சு வச்சுக்கும் போது இந்த பொருட்களும் அதிலேயே ஊறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம போட்ட பொருட்கள் என்ன போட்டிருக்கோம், வெந்தயம், கருஞ்சீரகம், அடுத்து வந்து ஒரு இலை போட்டோமே கற்பூரவள்ளி இலை, அடுத்தது கருவேப்பிலை தூள், இல்லை கருவேப்பிலையை முழுசாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த பொருட்களோட எசன்ஸ் வந்து அதில் இறங்க இந்த ஆயிலோட பலன் வந்து இன்னுமே ஜாஸ்தியாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து கரு நம்மளுக்கு ஒரு ஆயில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை வாரத்தில் 2 வாட்டி இல்லை வாரத்தில் 1 வாட்டி நீங்கள் நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கேல்பில் படும்போது அப்ளை
படும்படி அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்கேல்ப் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத்தும் நம்மளுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். வேர்லேருந்து வளரக்கூடிய முடிகள் எல்லாமே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. புதுசாக முளைக்கக்கூடிய முடிகள் கூட கருப்பாக வளர ஆரம்பிக்கும். இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஹேர் டே ஆயில் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க. நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க ஸ்கேல்பில். அப்போ ஒரு முடி கொட்டின இடத்துல பல முடிகள் வளருங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கோம். இது உண்மைதாங்க. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்டில் ஃபேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இதை ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மைல்டு ஷாம்பாக வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வீட்டில் என்ன ஷாம்பு இருக்கோ அதை நீங்கள் வந்து நல்லா டைலூட் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி டைலூட் பண்ணலாம். இல்லை டீ டிகாஷன் இருந்துச்சுன்னா அதை வச்சும் நீங்கள் வந்து டைலூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு மைல்டாக ஆயிரும். உங்களுக்கு கெமிக்கல் வந்து ஹேரில் வந்து சேராது. இதனால் ஹேர் க்ரோத்து செம்மையாக இருக்கும். முடியை வந்து நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thank you.